சந்திரகுப்தனின் முடிசூடும் விழாவின் 2வது நாளன்று அவனை சந்திப்பதற்காக பிற தேசங்களிலிருந்து மன்னர்கள் வந்திருக்க அவர்கள் அனைவரையும் வரவேற்றுவிட்டு தன் பணிப்பெண்களிடம் உண்பதற்கு உணவும் பழச்சாறுகளையும் எடுத்து வரும்படி கூறியிருந்தாள் நந்தினி. அவர்களும் நந்தினி கூறியதை செய்து கொண்டிருக்க திடீரென்று ஒரு பெண் சந்திரகுப்தனை தாக்குவதற்கு முற்பட்டாள். ஆனால் அதற்குள் நந்தினி அவளை கொல்வதற்கு தயாராக ஆச்சாரிய சாணக்கியரோ அவளை உடனடியாய் நிறுத்திவிட்டார். இருப்பினும் நந்தினி அந்த பெண்ணின் கழுத்திலிருந்து கையை எடுக்காமல் இருக்க சந்திரகுப்தன் வேகமாய் சென்று நந்தினியை தன்னோடு இழுத்துக்கொண்டு அந்த பணிப்பெண்ணை கோபமாய் பார்த்தான். மேலும் அங்கிருக்கும் யாராலும் ஒரு பணிப்பெண் திடீரென்று ராஜசபையிலேயே பகிரங்கமாக சந்திரகுப்தனை தாக்க முயற்சி செய்வாள் என்று நடந்ததை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருக்க அவர்களுக்கு சந்திரகுப்தன் தப்பித்ததே பெரிய விஷயமாய் தெரிந்தது. எனவே நடந்ததை அதிர்ச்சியாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்க சந்திரகுப்தனோ அந்த பணிப்பெண்ணை நோக்கி, யார் நீ என்று வினவினான். ஆனால் அந்த பணிப்பெண் அதற்கு பதில் கூறும் முன்பே ஆச்சாரிய சாணக்கியர் உடனடியாய், அவளிடம் எந்த ஒரு கேள்வியும் இப்பொழுது கேட்காதே சந்திரகுப்தா என்று கூறிவிட்டு தனக்கு அருகே இருந்த சம்புநாதரை பார்த்து கண்ணசைக்க அவர் வேகமாய் சென்று அந்த பணிப்பெண்ணின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டலாய் கூறினார், அமைதியாய் என்னோடு வா. என்னிடமிருந்து தப்பிக்கலாம் என்று ஏதேனும் முயற்சி செய்தால் நான் சிறிதும் யோசிக்காமல் உன்னை கொன்று விடுவேன் என்று கூற அந்த பணிப்பெண்ணும் எந்த ஒரு எதிர்ப்பும் செய்யாமல் சம்புநாதரோடு அமைதியாக செல்லத் தொடங்கினாள். நடந்ததை அவ்வளவு நேரமும் பயமாய் பார்த்து கொண்டிருந்த மற்ற பணிப்பெண்களும் வேகமாய் அந்த இடத்தை விட்டு செல்லத் தொடங்கிவிட்டார்கள். ஆனால் நடந்த சம்பவத்தால் ராஜசபையே மிகவும் அமைதியாகிவிட அவர்களுக்கு தாங்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தோம் என்பது கூட மறந்து போய்விட்டது. சிறிது நேரத்திற்கு முன்புதான் அவர்கள் பாரதத்திற்கு வரப்போகும் மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீரென்று நடந்த சம்பவத்தால் அவர்கள் பேச்சு வராமல் இருக்க அனைவரது பார்வையும் ஆச்சாரிய சாணக்கியரின் மீதுதான் இருந்தது. ஆனால் அவர் தீவிர சிந்தனையில் இருக்க சட்டென்று கார்மேக வளவன் எழுந்து அங்கிருந்த மன்னர்களை பார்த்து கூறினார், எனது அருமை விருந்தினர்களே, திடீரென்று ஏற்பட்ட இந்த தடங்களுக்கு மன்னிக்க வேண்டும். இப்பொழுது அனைத்தும் சகஜமாகிவிட்டது. எனவே நாம் நமது ஆலோசனையை தொடங்கலாம் என்று கூற இதை கேட்டு ஒரு மன்னர் உடனடியாக மறுத்துவிட்டார். இல்லை, இங்கு எதுவும் சகஜமாக இருக்கவில்லை. நீங்களே பார்த்தீர்கள் அல்லவா, சிறிது நேரத்திற்கு முன்புதான் ஒரு சாதாரண பணிப்பெண் மன்னர் சந்திரகுப்தனை கொல்வதற்காக முயற்சி செய்தாள். இதை சகஜமான விஷயம் என்று கூறுகிறீர்களா? ஒருவேளை அவள் எங்களையும் தாக்கியிருந்தால் என்ன ஆகியிருப்பது என்று கேட்க கார்மேக வளவனோ நிலைமையை சீராக்க முயற்சி செய்வது போல், மன்னா, உங்களுடைய எண்ணம் புரிகிறது. ஆனால் அரசியலில் இது போன்ற தாக்குதல்களும் சூழ்ச்சிகளும் நடப்பது இயல்புதானே. மேலும் இது போன்ற எத்தனையோ பிரச்சனைகளை நீங்களும் நிச்சயமாக எதிர்கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று கூற அதற்கு இன்னொரு மன்னர் கோபமாய், ஆம், நாங்களும் இதையெல்லாம் எதிர்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய எதிரிகள் எங்களை தாக்கினாலும் எங்களுடைய விருந்தினர்களின் உயிரை நாங்கள் ஒரு நாளும் ஆபத்தில் சிக்க வைக்கும் முயற்சியை செய்ய மாட்டோம். அதுதான் எங்களுடைய கொள்கை. ஒருவேளை இன்று அந்த பணிப்பெண் எங்களில் யாரேனும் ஒருவரை தாக்கியிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? இந்த பழி யாருடைய தலையின் மீது விழும் என்று நினைக்கிறீர்கள்? இதனால் ஆச்சாரிய சாணக்கியர் மற்றும் மன்னர் சந்திரகுப்தனின் மீது மக்களுக்கே நிறைய சந்தேகம் வரத் தொடங்கிவிடும் என்று கூற இன்னொரு மன்னரும் கோபமாய், இவர்கள் இருவரும் கூறுவது சரிதான். எங்களை மன்னித்து விடுங்கள் ஆச்சாரியரே. முதலில் உங்களுக்கு இருக்கும் தனிப்பட்ட எதிரிகளை எல்லாம் சமாளித்துவிட்டு பின்பு இந்த பாரதத்தை ஒருங்கிணைப்பதை பற்றி திட்டமிடத் தொடங்குங்கள் என்று கூறிவிட இதனால் அவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்த சந்திரகுப்தன் சற்று முன்னால் வந்து கூறினான், இது ஒரு சாதாரண விபத்து. இதை பெரிதாக மாற்றி நாம் ஆலோசித்துக் கொண்டிருக்கும் விஷயத்தை நிறுத்த வேண்டாம். மேலும் நீங்கள் கூறுவது உண்மைதான். இப்பொழுது எங்களுக்கு எதிராய் நிறைய எதிரிகள் உருவாகி இருக்கிறார்கள். மன்னர் தனநந்தர் இறந்து போனதற்கு பின்னால் அவருக்கு சாதகமாக இருப்பவர்கள் எல்லாம் எங்களை எப்படியேனும் அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் எங்களை நேரடியாக தாக்குவதற்கு யாருக்கும் தைரியம் கிடையாது என்று கூறிக்கொண்டிருக்க அதற்கு ஒரு மன்னர் கேலியாய், தைரியம் கிடையாதா? நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் மன்னா? ஒரு சாதாரண பணிப்பெண் உங்களை கொல்வதற்காக இந்த ராஜசபைக்கே வந்திருக்கிறாள். அவளுக்கு தைரியம் இல்லை என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? இது போன்ற சாதாரண தாக்குதல்களில் இருந்தே உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள தடுமாறும் பொழுது பின்பு வந்து கொண்டிருக்கும் வெளிநாட்டு அந்நியர்களிடமிருந்து இந்த மொத்த பாரதத்தையும் நீங்கள் எவ்வாறு பாதுகாப்பீர்கள்? நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்று என்ன நிச்சயம் என்று கேட்கத் தொடங்க அதைத் தொடர்ந்து மன்னர்கள் எல்லாம் சந்திரகுப்தனுக்கு எதிராய் குரல் எழுப்பத் தொடங்கிவிட்டதால் வந்திருந்த அமைச்சர்களும் ஆச்சாரிய சாணக்கியர் மற்றும் சந்திரகுப்தனுக்கு எதிரே தங்கள் கருத்துக்களை கூறத் தொடங்கினார்கள். மேலும் நிலைமை கைமீறி சென்று கொண்டிருப்பதை பார்த்த சந்திரகுப்தனுக்கோ இப்பொழுது எதை கூறி அவர்களை அமைதிப்படுத்துவது என்று தெரியவில்லை. ஒருவேளை தான் ஏதேனும் பேசி அது இன்னும் பிரச்சனையில் சென்று முடிந்துவிட்டால் ஆச்சாரிய சாணக்கியருக்குத்தான் சங்கடம் என்றவன் அமைதியாக இருக்க நந்தினியும் கூட குழப்பமாய்த்தான் இருந்தாள்.
கொண்டாள். ஒருபுறம் அவள் நடந்து கொண்டிருக்கும் விவாதத்தை பார்த்து பதட்டமாயிருந்தாலும் இன்னொரு புறம் சந்திரகுப்தனின் பாதுகாப்பை எண்ணி நந்தினிக்கு மேலும் கவலையாயிருந்தது. ஆனால் யாருடைய கேள்விக்கும் பதில் சொல்லாத ஆச்சாரிய சாணக்கியர் நடப்பதையெல்லாம் மிகவும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தார். ஆனால் கார்மேக வளவனோ மீண்டும் வந்திருந்த விருந்தினர்களை எல்லாம் அமைதிப்படுத்த முயல அவர்களோ யார் கூறுவதையும் கேட்பதற்கு தயாராக இல்லை. அனைவரும் தங்களது இருக்கையிலிருந்து எழுந்து கொள்ள ஒரு மன்னர் முடிவாக கூறினார். மன்னித்து விடுங்கள் ஆச்சாரியரே, எங்களுக்கு மகத நாட்டின் ஆட்சி முறைகளின் மீதும் மன்னர் சந்திரகுப்தனின் மீதும் முழுமையான நம்பிக்கை இல்லை. எனவே எதிர்காலத்தில் எங்களுடைய ஒத்துழைப்பை தயவு செய்து எதிர்பார்க்காதீர்கள். நாம் அனைவரும் தனித்தனியாக இருந்து தன்னிச்சையாக செயல்படுவதுதான் அனைவருக்கும் நல்லது. மேலும் அவ்வாறு இருந்தாலாவது நாங்கள் எங்கள் நாடுகளை பத்திரமாக பாதுகாப்போம். அதை விட்டுவிட்டு உங்களுடைய கற்பனை திட்டத்தில் இணைய வேண்டும் என்று நினைத்தால் பின்பு எங்களது நாடும் அழிந்து போய்விடும் என்று கூறிவிட்டு அனைத்து மன்னர்களும் அமைச்சர்களும் அங்கிருந்து ஒருவர் பின் ஒருவராக செல்லத் தொடங்கிவிட ஆச்சாரிய சாணக்கியர் எழுந்து சந்திரகுப்தனையும் இளவரசி நந்தினியையும் பார்த்துவிட்டு உடனடியாய் அங்கிருந்து செல்லத் தொடங்கினார். கார்மேக வளவன் ஆச்சாரிய சாணக்கியரை தொடர்ந்து செல்ல சந்திரகுப்தன் மற்றும் நந்தினி மட்டும் அங்கேயே நின்று விட்டார்கள். இதை பார்த்த நந்தினி சந்திரகுப்தனிடம் கவலையாய், சந்திரகுப்தா, நடந்ததை பார்த்தாயா? என்னுடைய எண்ணம் உண்மையாகிவிட்டது. நேற்று யாரோ நன்மாறன் அவர்களை தாக்கிவிட்டு சென்று இருக்க இன்று என் கண் முன்னாலேயே உன்னை ராஜசபையில் ஒரு பணிப்பெண் கொல்வதற்கு முயற்சி செய்திருக்கிறாள். அதுவும் இந்த அரண்மனையில் அத்தனை உறுதியாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்ட பின்பும் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது என்று சொல்ல இதை கேட்ட சந்திரகுப்தனோ உருவம் உயர்த்தி நந்தினியை பார்த்து கடுமையான குரலில் கூறினான். நந்தினி, நேற்று அரண்மனையில் என்ன நடந்தது என்று எனக்கு முழுமையாக தெரியாது. மேலும் அதற்கான காரணம் என்னவென்றும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இன்று இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவானதற்கு நீதான் காரணம் நந்தினி என்றவன் அவள் மீது குற்றம் சாட்ட நந்தினி இதனால் திடுக்கிட்டு போனாள். சந்திரகுப்தன் தொடர்ந்து, நான் ராஜசபைக்கு வரும் முன்பே நீயும் என்னோடு இங்கே வராதே என்று அத்தனை முறை அழுத்தமாய் கூறினேன். ஆனால் நான் கூறும் எதையும் நீ கேட்காமல் பிடிவாதமாக என்னுடன் இங்கே வந்தாய். நீ என்னோடு வந்ததை ஒரு காரணமாக வைத்துத்தான் இந்த மன்னர்கள் எல்லாம் முதலில் என்னை கேலி செய்யத் தொடங்கினார்கள். ஆனால் அதையெல்லாம் சற்றும் பொருட்படுத்தாத நீயே என்னை தாக்குவதற்கு மற்றொரு வாய்ப்பையும் ஏற்படுத்திவிட்டாய் என்று கூற சந்திரகுப்தனின் இந்த குற்றச்சாட்டால் நந்தினி சிலை போல் உறைந்து நின்று விட்டாள். ஏனென்றால் தனது கனவில் கூட சந்திரகுப்தன் தன்னை இவ்வாறு குற்றம் சாட்டுவான் என்றவள் நினைத்தே பார்க்கவில்லை. இருப்பினும் அவள் கலக்கமாய், நீ என்ன கூறுகிறாய் சந்திரகுப்தா? அந்த பணிப்பெண்ணை உன்னுடைய எதிரிகளில் யாரோ ஒருவர்தான் இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். அது ஆமாத்தியரோ இல்லை மன்னர் ஹம்பியோ, அந்த மணிக்கேதுவாக கூட இருக்கலாம். பின்பு நான் எவ்வாறு அதற்கு பொறுப்பாக முடியும்? மேலும் நடந்த தாக்குதலுக்கு நான் தான் காரணம் என்று நீ எப்படி கூறலாம் என்று புரியாமல் கேட்க சந்திரகுப்தன் மேலும் கோபமாய், ஏனென்றால் நீதான் அந்த பணிப்பெண்களை எல்லாம் தேவையின்றி இந்த ராஜசபைக்கு வரவழைத்தாய். மேலும் அவ்வாறு செய்ததால் தானே வந்திருந்த மன்னர்களை எல்லாம் மகிழ்ச்சி அடைய வைக்க முடியும். எனவே நீ பணிப்பெண்களை அழைத்தாய். அதை எனக்கு எதிர்த்தாக்குதல் செய்ய காத்துக் கொண்டிருந்த பணிப்பெண் மிகவும் சாதாரணமாக பயன்படுத்திக் கொண்டாள் என்று கூற நந்தினி அதை இடைவெட்டி, ஆனால் சந்திரகுப்தா, உனக்கு இதில் இருக்கும் சாதாரண விஷயங்கள் கூட ஏன் புரியவில்லை? நான் அவர்களை அழைத்ததற்கான காரணம் ஒரு சாதாரண உபசரிக்கும் முறைதான். மேலும் அரண்மனையில் இவ்வாறுதான் வந்திருக்கும் விருந்தினர்களை எல்லாம் வரவேற்று உபசரிக்க வேண்டும் என்று கூற சந்திரகுப்தன் அதை ஏற்றுக்கொள்ளாமல், ஆமாம் நந்தினி, நீ கூறுவது சரிதான். கூடவே நீதான் இங்கு இளவரசி. நான் அவ்வாறு கிடையாது. ஏனென்றால் நான் ஒரு சாதாரண வீரன். எனவே அரண்மனையில் எவ்வாறு விருந்தினர்களை வரவேற்பார்கள் என்பதெல்லாம் என்னை விட உனக்குத்தானே நன்றாக தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்து விடாதே நந்தினி, உன்னை விட ஆச்சாரிய சாணக்கியருக்கு இது போன்ற உபசரிப்புகளை பற்றி மிகவும் நன்றாய் தெரியும். ஆனால் தெரிந்தும் அவர் எதற்கும் ஏற்பாடு செய்யவில்லை என்றால் அதற்கு பின்பு நிச்சயமாக ஒரு பெரிய காரணம் இருக்கும். ஒருவேளை ஆச்சாரிய சாணக்கியர் வந்திருந்த மன்னர்கள் எல்லாம் சாதாரண விஷயங்களில் தங்களது கவனத்தை செலுத்தாது வந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஆபத்தை பற்றி மட்டுமே யோசிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்திருக்கலாம். கூடவே முக்கியமான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பணிப்பெண்கள் ராஜசபையில் நுழைந்து குறுக்கீடு செய்ய வேண்டாம் என்று கூட எண்ணியிருக்கலாம். அதுவும் இங்கு வந்திருக்கும் மன்னர்களின் பாதுகாப்பை கருதிதான். அது ஏன் உனக்கு புரியவில்லை என்று கேட்க நந்தினி இதை கேட்டு கோபமாய் சந்திரகுப்தனை பார்த்து வினவினாள். நீ கூறுவதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் சந்திரகுப்தா. ஒருவேளை ஆச்சாரியர் அவ்வாறு எண்ணி இருந்தால் பின்பு எதற்காக நான் பணிப்பெண்களை எல்லாம் அழைத்த பொழுது அவர் என்னை தடுக்கவில்லை? அவர்தானே சம்புநாதருக்கு பணிப்பெண்களை அழைத்து வர சம்மதம் தெரிவித்தார் என்று கேட்க சந்திரகுப்தன் ஏன் நந்தினி தன்னுடைய எண்ணத்தை புரிந்து கொள்ள மறுக்கிறாள் என்ற கோபத்தோடு,
ஏனென்றால் நீ ஏற்கனவே பணிப்பெண்களை அழைத்து வாருங்கள் என்று கூறிவிட்டாய் நந்தினி. அதன் பின்பு வேண்டாம் என்று மறுப்பது உன்னை வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு முன்பு அவமானப்படுத்துவது போல் ஆகிவிடும். உன்னை அவமானப்படுத்தக் கூடாது என்றுதான் அவர் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டிருப்பார். நீயே நன்றாக யோசித்துப்பார். ஒருவேளை நீ சம்புநாதரிடம் அழைத்து வர கூறியும் அவர் மறுத்து விட்டிருந்தால் இந்த இடத்தில் உன்னுடைய நிலை என்னவாக இருக்கும்? மேலும் உன்னை ஆச்சாரியர் அவமதித்து விட்டதாகத்தானே நீயும் எண்ணுவாய். அவ்வாறு எதுவும் நடக்கக்கூடாது என்ற கட்டாயத்தால் தான் ஆச்சாரியர் உனது எண்ணத்திற்கு சம்மதித்தார். அதனால்தான் உன்னுடைய கௌரவமும் வந்திருந்த மன்னர்களின் முன்பு பாதுகாக்கப்பட்டது என்று கூற இதை கேட்டு நந்தினி மிகவும் அமைதியாகிவிட்டாள். ஏனென்றால் சந்திரகுப்தன் கூறுவது உண்மைதான் என்றவளுக்கு புரிய தான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டது நொடியில் புரிந்து கொண்டாள். ஆனால் சந்திரகுப்தனோ அதை கவனிக்காது, நீ இன்று மிகப்பெரிய தவறு செய்துவிட்டாய் நந்தினி. ஆச்சாரிய சாணக்கியர் நிச்சயமாக நிறைய நாட்டிலிருந்து மன்னர்கள் வந்து நமக்கு ஒத்துழைக்க ஒப்புக்கொள்வார்கள் என்று எண்ணியிருந்தார். ஆனால் அவரது எதிர்பார்ப்புக்கு எதிராய் வெறும் 4 நாடுகளிலிருந்துதான் மன்னர்கள் வந்தாலும் இறுதியில் அவர்களும் நம்மை அவமானப்படுத்திவிட்டு இங்கிருந்து சென்று விட்டார்கள். இதற்கெல்லாம் நீ மட்டும்தான் காரணம் நந்தினி என்று கூறிய சந்திரகுப்தன் அதற்கு மேல் நொடியும் அங்கே நிற்காமல் உடனடியாய் ராஜசபையை விட்டு சென்று விட்டான். ஆனால் சந்திரகுப்தன் கூறுவதை எல்லாம் கேட்டு நந்தினி அங்கேயே நிற்கத் தொடங்கிவிட அவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. இன்னொரு பக்கம் சந்திரகுப்தனை ராஜசபையில் ஒரு பணிப்பெண் தாக்க முயற்சித்த விஷயத்தை மக்களுக்கு சென்று சேராமல் எப்படியோ மறைத்துவிட்டாலும் இந்த தகவலை எதிர்பார்த்து கொண்டிருந்த சிலருக்கு மிகவும் விரைவாக சென்று சேர்ந்துவிட்டது. அதில் ஆமாத்தியரும் ஒருவர். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த தாக்குதலை செய்தது யார் என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலாக இருந்தார். எனவே சந்திரகுப்தனை தாக்கியது யார் என்றவர் கேட்க ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் தயக்கமான குரலில், ஆமாத்தியரே, நீங்கள் நினைப்பது போல் இது முதல் தாக்குதல் கிடையாது. நேற்று சாணக்கியரின் ஒற்றன் நன்மாரனையும் ஒரு மர்மமான மனிதன் தாக்கியிருக்கிறான். மேலும் அவனை இங்கே அனுப்பியது மன்னர் கமலேஸ்வரனின் மகனான மணிக்கேது என்று கேள்விப்பட்டேன். ஒருவேளை இன்று ராஜசபையில் சந்திரகுப்தனை கொலை செய்ய முயன்றது மணிக்கேதுவின் ஆளாக கூட இருக்கலாம் அல்லவா என்று கேட்க இப்பொழுது மணிக்கேதுவின் பெயரை கேட்டதும் ஆமாத்தியர் முகம் மாறத் தொடங்கினார். திடீரென்று அவரது முகத்தில் இருந்த அனைத்து உற்சாகமும் வடிந்துவிட அவருக்கு அடுத்த நிமிடமே அந்த மணிக்கேது எவ்வாறு சித்திரவேலனை கொன்றான் என்று நினைவுக்கு வந்தது. ஒருவேளை தான் சிறிது தாமதப்படுத்தி இருந்தால் நிச்சயமாக இங்கே உயிரோடு திரும்பி வந்திருக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்த அவருக்கு பயங்கரமாய் கோபம் வந்தது. அப்படியென்றால் அந்த மணிக்கேது தன் வேலையை தொடங்கிவிட்டானா? அவனால் தான் நன்றாக நடந்து முடிந்திருக்க வேண்டிய எனது திட்டம் பாழாகி போனது. இப்பொழுது அவனால் தான் நானும் சந்திரகுப்தனிடமும் அந்த சாணக்கியரிடமும் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்க அவரது மனதிற்குள் ஒரு கேள்வியும் எழுந்தது. ஆனால் மணிக்கேது எதற்காக சந்திரகுப்தனை கொல்ல வேண்டும்? சந்திரகுப்தனுக்கும் அவனுக்கும் என்ன பகை இருக்கிறது என்று எண்ணியவர் சட்டென்று தன் நிலையை நினைத்து பார்த்து, ஒருவேளை அவனுக்கு நான் இங்கே இருப்பது தெரிந்தால் அவன் நிச்சயமாக என்னையும் தான் கொல்ல வேண்டும் என்று நினைப்பான் என யோசிக்க அவருக்கு மணிக்கேதுவை நினைத்தால் மிகவும் பயமாக இருந்தது. ஆமாத்தியர் ஒருபுறம் மணிக்கேது தன்னை தாக்கிவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்க நிஜமாகவே மணிக்கேது மகத நாட்டின் அரண்மனையில் மறைந்திருப்பது அவருக்கு தெரியாமல் போனதுதான் விதியின் விளையாட்டு. இன்னொரு புறம் மணிக்கேதுவினால் பலமாக தாக்கப்பட்டிருந்த நன்மாரனுக்கு மீண்டும் நினைவு வரத் தொடங்கியது. அவன் மெதுவாய் கண்களை திறந்து பார்க்க அவனுக்கு முன்புதான் மணிக்கேது நின்று கொண்டிருந்தான். மேலும் மணிக்கேதுவின் பொய்யான முகத்தை பார்த்து அதிர்ந்து போனவன் தனக்கு என்ன நடந்தது என்று யோசனை செய்ய முயல சிறிது சிறிதாக அனைத்தும் நினைவுக்கு வரத் தொடங்கியது. மன்னர் சந்திரகுப்தனை கொல்ல வேண்டும் என்பதற்காக யாரோ ஒருவர் அரண்மனைக்குள் நுழைந்திருக்கிறார்கள். எனவே தன் முன்னால் நின்று கொண்டிருப்பது ஒரு எதிரிதான் என நன்மாரன் எண்ணிக்கொள்ள சரியாக மணிக்கேதுவும் கண் விழித்திருந்த நன்மாரனை பார்த்து மீண்டும் கோபமடைந்தான். மணிக்கேது தன்னுடைய நாட்டிலிருந்து வருவதற்கு சில தினங்களுக்கு முன்னால் தான் ராஜ வைத்தியர் அவன் உடலில் இருக்கும் விஷத்தை சற்று குறைப்பதற்கான மருந்தை கொடுத்திருக்க, இதனால் மணிக்கேதுவின் தாக்குதல் நன்மாரனின் உடலில் விஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பை மிகவும் பெரிதாக உண்டாக்கவில்லை. இருப்பினும் அவன் முகத்தில் மிகவும் பயங்கரமாக கீறியிருந்ததால் நன்மாரன் வலியில் முகம் சுருக்கினான். இதை கண்டுகொள்ளாத மணிக்கேதுவோ நன்மாரனை பார்த்து எச்சரிக்கை செய்தான். என்னுடைய ஒற்றன் உன்னை கொல்ல வேண்டாம் என்று என்னிடம் வேண்டியிருக்கிறான். ஆனால் அதற்காக நீ என்ன வேண்டுமானாலும் செய்து என்னிடமிருந்து தப்பிக்கலாம் என்று எண்ணாதே. அவ்வாறு செய்தால் நான் உன்னை உடனடியாக கொன்று விடுவேன் என்று மிரட்ட
நன்மாறனுக்கு தான் வசமாக சிக்கி இருப்பது புரிந்தது. காந்தாரா நாட்டிலிருந்து மகத நாட்டிற்கு திரும்பிய பின்னால் ஆச்சாரிய சாணக்கியரை சந்திப்பதற்கான வாய்ப்பே அவனுக்கு கிடைக்கவில்லை. அதனால் தான் அவன் நேரடியாக தனது அறைக்கு வந்துவிட்டு இப்படி ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருக்க அவனுக்கு மிகவும் கவலையாக இருந்தது. நான் அரண்மனைக்கு வந்ததும் ஏதேனும் முயற்சி செய்து ஆச்சாரிய சாணக்கியரை சந்தித்திருக்க வேண்டும். நான் அவ்வாறு செய்யாமல் போனதால் தான் இப்பொழுது எனது அறையில் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்க மணிக்கேதுவோ அதை புரிந்து கொள்ளாது, என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் முட்டாளே? என்னிடமிருந்து தப்பிப்பதற்கு ஏதேனும் திட்டம் தீட்டுகிறாயா? அவ்வாறு ஏதேனும் ஆசைகள் இருந்தால் அவை உடனடியாக கைவிட்டு விடு. இல்லை என்றால் உனக்கு நான் தரப்போகும் தண்டனை மரணமாகத்தான் இருக்கும் என்று கூற நன்மாறனோ சற்று எரிச்சலாய், நீ நினைப்பது போல் நான் அப்படி எதையும் சிந்திக்கவில்லை என்று கூற மணிக்கேது அதை நம்பாமல், எனக்கு உன்னை போன்ற ஒற்றர்களின் மீது என்றுமே நன்மதிப்பு கிடையாது. அவர்கள் எல்லா நேரமும் மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக ஏதேனும் திட்டத்தை தீட்டிக் கொண்டே இருப்பார்கள். என்னால் முடிந்தால் நான் இந்த நாட்டில் இருக்கும் அனைத்து ஒற்றர்களையும் அந்த ஆமாத்தியரின் ஒற்றனான சித்திரவேலனை கொன்றது போலவே கொன்று விடுவேன். இன்று அந்த சித்திரவேலனால் தான் என் தன்மையா இறந்து போயிருக்கிறாள் என்று கூற நன்மாறன் அதை கேட்டு அதிர்ந்து போய்விட்டான். அட கடவுளே, இப்பொழுது சித்திரவேலன் உயிரோடு இல்லையா? இது எவ்வளவு பெரிய விஷயம்! என்னதான் அந்த சித்திரவேலன் எனக்கு எதிரியாக இருந்தாலும் அவன் இங்கு இருக்கும் மற்ற ஒற்றர்களை விட மிகவும் திறமையானவன். அவனுக்கு ஏன் இப்படி ஒரு முடிவு என்று எண்ணிய நன்மாறன் சித்திரவேலனை குறித்து யோசித்துக் கொண்டிருக்க, இருப்பினும் அவனுக்கு எதிரே இருந்த மனிதனின் உண்மையான நோக்கம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது. நிஜமாகவே எதிரே இருக்கும் இந்த மனிதன் இளவரசர் மணிக்கேதுதானா? மேலும் இவனுக்கும் ஆமாத்தியருக்கும் இடையே என்ன பிரச்சனை இருக்க முடியும்? மகத நாட்டின் அரண்மனையில் இருக்கும் பாதுகாப்பை எல்லாம் மீறி உள்ளே வந்திருக்கிறார்களே என்று யோசித்தவன் மணிக்கேதுவை சீண்டும் விதமாய், நிஜமாகவே நீ யார்? இல்லை உன்னை யாரேனும் இங்கு அனுப்பி இருக்கிறார்களா என்று கேட்க, இதை கேட்டு மணிக்கேது அவனை எரிச்சலாய் பார்க்க நன்மாறன் சற்றும் பயம் கொள்ளாது, இங்கே பார், நீ இங்கே எங்கள் மன்னர் சந்திரகுப்தனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருந்தால் உன் முடிவை இப்பொழுதே மாற்றிக்கொண்டு விடு. ஏனென்றால் அவ்வாறு நடப்பதற்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். நீ எங்கள் மன்னரின் அருகே செல்வதற்கு முன்பே நான் உன்னை கொன்று இருப்பேன் என்று நன்மாறன் தான் அவனிடம் மாட்டியிருந்தாலும் அதை பெரிய விஷயமா எடுத்துக் கொள்ளாமல் எச்சரிக்கை செய்ய, இதை கேட்டு மணிக்கேதுவோ சிரிக்கத் தொடங்கிவிட்டான். முட்டாளே, மயங்கியதால் நான் யார் என்றே மறந்து விட்டாயா? நான் நிஜமாகவே மன்னர் கமலேஸ்வரனின் மகனான மணிக்கேதுதான். மேலும் என்னை இங்கே யாரும் அனுப்பவில்லை. நானே முடிவு செய்துதான் இங்கே வந்திருக்கிறேன். மேலும் என்னுடைய ஒரே எண்ணம் இளவரசி நந்தினியை கொல்வதுதான். அதிலும் அந்த சந்திரகுப்தனின் கண்கள் முன்னாலே கொல்ல வேண்டும். அப்படி செய்தால்தான் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அதே வேதனையையும் வலியையும் சந்திரகுப்தனும் தன் காதலியை இழந்து அனுபவிக்க முடியும் என்று சொல்ல, இதை கேட்ட நன்மாறன் மிகவும் குழம்பிவிட்டான். அவன் அந்த நொடி வரை எதிரே இருக்கும் மணிக்கேது சந்திரகுப்தனை கொள்வதற்காகத்தான் அங்கே வந்திருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டிருந்தால், மணிக்கேதுவோ வேறு விதமான தன் திட்டத்தை கூற அவனுக்கு மிகவும் குழப்பமாயிருந்தது. நிச்சயமாக இந்த மணிக்கேது ஒரு முட்டாளாகவோ இல்லை மனநலம் பாதிக்கப்பட்டவனாகவோ தான் இருக்க வேண்டும் என்று நன்மாறன் எண்ணிக்கொண்டிருக்க, திடீரென்று யாரோ கதவை திறக்கும் சத்தம் கேட்டது. இதனால் நன்மாறன் திரும்பி பார்த்தால் மணிக்கேதுவின் ஒற்றன்தான் அவசரமாக உள்ளே வந்து கொண்டிருந்தான். மேலும் அவன் பதட்டமாய் கதவை அடைத்துவிட்டு பின்னால் திரும்பி பார்க்க, அங்கே நினைவு திரும்பி அமர்ந்திருந்த நன்மாறனை பார்த்து சற்றே திடுக்கிட்டு போனான். கூடவே நன்மாறனும் தனக்கு எதிரே தன் பிம்பத்தை போல் வந்த அந்த ஒற்றனை பார்த்து அதிர்ச்சியில் அமர்ந்திருக்க அவனால் சிறிதும் நம்ப முடியவில்லை. ஒரு நிமிடம் அவனுக்கு தன்னையே கண்ணாடியில் பார்த்துக் கொள்வது போல் இருக்க, அவனது அதிர்ச்சியை பார்த்த மணிக்கேதுவின் ஒற்றனோ மிகவும் கர்வமான குரலில், என்ன பார்க்கிறாய் நன்மாரா? நீ எவ்வளவுதான் மிகப்பெரிய தந்திரமான ஒற்றனாக இருந்தாலும் என்னை உன்னால் எதிர்கொள்ள முடியாமல் போய்விட்டது பார்த்தாயா? நீ இப்பொழுது தோற்று போய்விட்டாய் என்று கூற, இதை கேட்டு பற்களை கடித்துக் கொண்ட நன்மாறன், நீ ஒரு சாதாரண ஒற்றனை போல் என்னை தந்திரமாய் ஏமாற்றியிருந்தால் கூட நான் உனது திறமையை பற்றி புகழ்ந்திருப்பேன். ஆனால் நீயோ உனது மன்னரை வைத்து என்னை தாக்கி பிடித்திருக்கிறாய். இதில் உன்னை பற்றி பெருமையாக கூறுவதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்க, அதற்கு ஒற்றன் சலிப்பாக கூறினான், அரசியலில் மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்றால் நாம் அதற்கு எப்படிப்பட்ட திட்டத்தை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இது கூட உனக்கு தெரியாதா என்று கேட்டுக்கொண்டிருக்க, அவர்கள் இருவருடைய பேச்சையும் கேட்ட மணிக்கேதுவோ சட்டென சோர்வடைந்து, உங்களது ஒற்றர்களின் பெருமைகளையும் வழிமுறைகளையும் பற்றி பேசியது போதும். இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் நானே உங்கள் இருவரையும் கொன்று விடுவேன் என்று கூறியவன் தன் ஒற்றனை பார்த்து, நீ இப்பொழுதாவது உனது வேலைகளை எல்லாம் முடித்து விட்டாயா? நான் இன்னும் எத்தனை காலம் இங்கே இருக்க வேண்டும்? எனக்கு சரியான ஒரு பதிலை கூறு. என்னால் இதற்கு மேலும் இங்கே இருக்க முடியாது
என்று மணிக்கேது மறுபடியும் தொடங்க, ஒற்றனோ அதை கவனிக்காமல் மிகவும் மகிழ்ச்சியான குரலில், மன்னா, நான் எதிர்பார்த்தது போலவே என் திட்டத்தை தொடங்கிவிட்டேன். மேலும் இன்று தன்மையாவின் பணிப்பெண் ராஜசபையில் சந்திரகுப்தனையும் தாக்கிவிட்டாள். இதனால் அவளை நமது திட்டப்படி அவர்கள் பிடித்துவிட இனி நாம் நினைத்தது மட்டும்தான் நடக்கப் போகிறது. அவளை விசாரிக்கும் போது நாம் என்ன கூறும்படி தெரிவித்திருக்கிறோமோ அதை மட்டும்தான் அவள் கூறப்போகிறாள். மேலும் மன்னர் சந்திரகுப்தனை தாக்குவதற்கு மன்னர் மணிக்கேதுவான நீங்கள் உங்கள் ஆட்களை அனுப்பியிருப்பது தெரிய வந்தால் நிச்சயமாக ஆச்சாரிய சாணக்கியர் வருத்தமடைந்து சந்திரகுப்தனின் பாதுகாப்பை பற்றி அதிகமாக யோசிக்க தொடங்குவார். ஒருவேளை அவர் அதில் சற்று லெகுவாக இருந்தாலும் நிச்சயமாக இளவரசி நந்தினியும் செந்தூரனும் அவரை கட்டாயப்படுத்தியாவது உண்மையான சந்திரகுப்தனை அரண்மனையில் இருந்து மறைய வைத்துவிட்டு அவனது இடத்தில் ஒரு பொய்யான சந்திரகுப்தனை வைப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அவர்கள் அவ்வாறு செய்துவிட்டால் பின்பு நம் திட்டப்படி இந்த விளையாட்டு நம்முடைய விருப்பத்திற்கு தகுந்தாற்போல் மாறிவிடும் மன்னா என்று கூற, மணிக்கேதுவுக்கு இதனால் சற்று நிம்மதியாக இருந்தது. ஆனால் நன்மாறன் கோபமாய், கபடதாரிகளே, நீங்கள் முட்டாள்தனத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த திட்டம் ஒரு நாளும் வெற்றி பெறாது என்று சொல்ல, மணிக்கேது மறுபடியும் கோபமடைந்து நன்மாறனின் கழுத்தை நெருக்குவதற்காக அருகே செல்ல, இதை கண்டு நன்மாறன் பயந்து போய்விட்டான். நீ மிகவும் அதிகமாக பேசுகிறாய். எனக்கு வரும் ஆத்திரத்திற்கு உன்னை கொல்ல வேண்டும் போல் இருக்கிறது என்று மணிக்கேது கத்த, ஒற்றன் அவனை உடனடியாய் நிறுத்தி சற்று பதட்டமாக கூறினான். மன்னா, உங்கள் கோபத்தால் தயவு செய்து இவனை கொன்று விடாதீர்கள். இவன் இறந்து போய்விட்டால் பின்பு நாம் இருவரும் நிச்சயமாக மாட்டிக்கொண்டு விடுவோம். தயவு செய்து இன்னும் சிறிது காலம் பொறுத்திருங்கள். ஏனென்றால் இப்பொழுது அந்த செந்தூரன் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வரப்போகிறான். அவன் நம்மிடம் வந்துவிட்டால் நீங்கள் இந்த ஒற்றனை தாராளமாக கொன்று கொள்ளலாம். அதன் பின்பு இவன் உயிரோடு இருப்பது நமக்கு எந்த விதத்திலும் உதவாது என்று கூற, மணிக்கேது இதை கேட்டு எரிச்சலாய் தெரிவித்தான். அப்படியென்றால் இவனது கைகளையும் வாயையும் கட்டி இந்த அறையில் இருக்கும் மூலையில் போட்டுவிடு. இனிமேல் இவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூறினால் நிச்சயமாக என்னால் என் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது என்று கூற, அதை ஒப்புக்கொண்டு உடனடியாக நன்மாறனின் கைகளையும் கால்களையும் கட்டத் தொடங்கினான் ஒற்றன். இன்னொரு புறம் ஆச்சாரிய சாணக்கியர் நேரடியாக சம்புநாதரின் அறையை நோக்கி சென்று கொண்டிருக்க, அவருக்கு பின்னால் கார்மேக வளவனும் வந்து கொண்டிருந்தார். ராஜசபையில் சந்திரகுப்தனை தாக்க முற்பட்ட பணிப்பெண்ணை சம்புநாதர் தன்னுடைய அறைக்கு அழைத்து வந்து பத்திரமாய் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க, மேலும் அவளை தப்பித்து விடாதபடி பார்த்துக் கொள்ள 2 வீரர்களும் அங்கே இருந்தார்கள். ஆச்சாரிய சாணக்கியர் அந்த அறைக்குள் நுழைந்ததும் சம்புநாதர் அங்கிருந்த 2 வீரர்களையும் செல்லும்படி கூறிவிட, அவர்கள் உடனடியாய் அந்த அறையை விட்டு சென்று விட்டார்கள். பின்பு சம்புநாதர் சென்று கதவுகளை அடைக்க, மாட்டியிருந்த அந்த பணிப்பெண்ணோ மிகவும் அமைதியாக தரையில் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்த ஆச்சாரிய சாணக்கியர் அந்த பணிப்பெண்ணை கூர்மையாக பார்க்க, சம்புநாதரும் கார்மேக வளவனும் சிறிது தூரத்தில் நின்று கொண்டு நடப்பதை பார்க்க தொடங்கினார்கள். ஆச்சாரிய சாணக்கியர் அந்த பணிப்பெண்ணை கவனித்தபடி, உன்னை அனுப்பியது மன்னர் கமலேஸ்வரனின் மகனான மணிக்கேதுதானே என்று கேட்க, இதை கேட்டு அந்த பணிப்பெண் மனதிற்குள் மிகவும் அதிர்ந்து போனாலும் தன் முகத்தில் எந்த ஒரு மாறுதலையும் காட்டிக்கொள்ளவில்லை. அப்படியென்றால் ஆச்சாரிய சாணக்கியருக்கு ஏற்கனவே தெரிந்துவிட்டது என்று எண்ணியவள் ஆமாம் என்பது போல் மெதுவாக தலையசைத்தாள். இதனால் ஆச்சாரிய சாணக்கியர் மறுபடியும், அப்படியென்றால் இப்பொழுது அந்த மணிக்கேது எங்கே இருக்கிறார் என்று கேட்க, பணிப்பெண்ணோ மிகவும் சாதாரணமாய், அவர் எங்களுடைய நாட்டில் தான் இருக்கிறார் என கூறினாள். இதை கேட்டு புன்னகைத்த ஆச்சாரிய சாணக்கியர் அவளை மறுபடியும் அமைதியாய் பார்க்க, ஏனோ அவரை எதிர்கொள்வதற்கு அந்த பணிப்பெண்ணுக்கு சற்று கடினமாக இருந்தது. மேலும் மணிக்கேதுவின் ஒற்றன் அந்த பணிப்பெண்ணிடம் ஆச்சாரிய சாணக்கியர் அவளை எப்படி கேள்வி கேட்டாலும் தன் பதிலிலிருந்து மாறவே கூடாது என்று அறிவுறுத்தி இருந்ததால் அவள் மிகவும் உறுதியாக ஆச்சாரிய சாணக்கியரை பார்த்தாள். அப்படியென்றால் நீ இங்கே தனியாகத்தான் வந்தாயா என்று ஆச்சாரிய சாணக்கியர் கேட்க, அந்த பணிப்பெண்ணும் பயமில்லாமல், ஆம், நான் இங்கு தனியாகத்தான் வந்தேன். என்னோடு வேறு ஒருவரும் வரவில்லை. மேலும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிப்பதற்கு எனக்கு யாருடைய துணையும் தேவை கிடையாது. என்னால் தனியாக சந்திரகுப்தனை கொல்ல முடியும் என்று திமிராய் சொல்ல, சாணக்கியரோ மிகவும் சாதாரணமாய், ஆனால் நீ எதற்காக சந்திரகுப்தனை கொல்ல வேண்டும்? உனக்கும் அவனுக்கும் என்ன பகை இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு பணிப்பெண் கோபமாய், இது என் மன்னர் எனக்கு கொடுத்த ஆணை. அதனால் தான் நான் சந்திரகுப்தனை கொல்ல வேண்டும் என்று எண்ணுகிறேன். மேலும் என் மன்னரின் ஆணையை பின்பற்றுவதுதானே எனது வேலை என்று கேட்க, ஆச்சாரிய சாணக்கியர் சற்று கோபமான குரலில், எந்த ஒரு அறிவுள்ள மன்னரும் ஒரு சாதாரண பணிப்பெண்ணை சந்திரகுப்தனை போன்ற வீரனை கொல்வதற்காக அனுப்பி வைக்க மாட்டார். எனவே நீ யார் என்ற உண்மையை உள்ளபடி கூறு. கூடவே நீ எதற்காக இங்கே வந்திருக்கிறாய் என்பதையும் தெளிவாக கூறு என்று சொல்ல, பணிப்பெண் சில வினாடிகள் அமைதியாக இருந்தாலும் அவள் மீண்டும் உறுதியாய், நான் கூறுவது உண்மைதான். நான் மன்னர் மணிக்கேதுவின் சாதாரண பணிப்பெண். என்னுடைய நோக்கமெல்லாம் மன்னர் சந்திரகுப்தனை கொல்ல வேண்டும் என்பது மட்டுமே என்று சொல்ல, ஆச்சாரிய சாணக்கியர் அதை இடைவெட்டி,
இல்லை, நீ ஒரு சாதாரண பணிப்பெண் கிடையாது. உனக்கு நிச்சயமாக போர் பயிற்சிகள் இருக்கிறது. நீ ஒரு பாதுகாப்பு பணிப்பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீ அந்த விஷக்கண்ணியான தன்மையாவின் தோழியாக கூட இருக்கலாம். நீ சந்திரகுப்தனை ராஜசபையில் மிகவும் தைரியமாக தாக்குவதற்கான காரணம், எப்படியும் என்னுடைய ஆணையை மீறி உன்னை யாரும் கொல்ல மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில்தான். ஆக உனக்கு என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறார்களோ அதை நீ சரியாக செய்திருக்கிறாய். அவ்வாறுதான் இப்பொழுது என்னிடமும் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று கூற, இதை கேட்டு அவள் மிகவும் வியப்படைந்து போனாள். இருப்பினும் அதற்கு மேலும் தான் எதுவும் கூறக்கூடாது என்பதால் அவள் அமைதியாக இருக்க ஆச்சாரியர் முடிவாக சொல்லிவிட்டார். நீ நிச்சயமாக இங்கே தனியாக வரவில்லை. உன்னுடன் வந்திருக்கும் மற்ற நபர்களும் இங்கேதான் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கூறு. அத்தோடு உங்களுடைய அடுத்த திட்டம் என்ன என்று கேட்க, ஏனோ அந்த பணிப்பெண் அதற்கு மேல் பேச பிடிக்காதது போல் அமைதியாக அமர்ந்து கொண்டாள். இதனால் ஆச்சாரிய சாணக்கியரின் கோபம் அதிகமாக அவர் சற்று கடுமையான குரலில், உண்மையை கூறு, இல்லையென்றால் உன்னை சித்திரவதை செய்து உண்மையை பெற வேண்டிய கட்டாயத்திற்கு நான் தள்ளப்பட்டு விடுவேன் என்று கூற, அந்த பணிப்பெண்ணோ மிகவும் உறுதியாய், வேண்டுமென்றால் என்னுடைய உயிரை கூட எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் நான் உங்களிடம் எந்த ஒரு உண்மையையும் கூற மாட்டேன். அந்த ஆமாத்தியரின் திட்டத்தில் மாட்டிக்கொண்டுதான் எங்களுடைய தன்மையா சந்திரகுப்தனை கொல்வதற்காக இங்கே வந்திருந்தாள். ஆனால் அவளது தாக்குதலிலிருந்து சந்திரகுப்தனும் தப்பித்து விட்டார். ஆமாத்தியரும் எங்களிடமிருந்து தப்பித்து விட்டார். இறக்க வேண்டிய இவர்கள் இருவரும் உயிரோடு இருக்க எங்கள் தன்மையா மட்டும் எங்களிடம் திரும்பவே இல்லை. அப்படி என்றால் அவள் நிச்சயமாக இறந்து விட்டாள் என்றுதானே அர்த்தம். எனவே அவளுடைய இறப்புக்கு பழி வாங்குவதற்காகத்தான் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இனி உங்கள் யாராலும் எங்களை தடுக்க முடியாது என்று பகிரங்கமாக கூற, ஆச்சாரிய சாணக்கியர் இதை மிகவும் பொறுமையாக கேட்டுவிட்டு உடனடியாய் தன் இடத்திலிருந்து எழுந்து கொண்டார். அங்கு நின்று கொண்டிருந்த சம்புநாதரை நோக்கி, இவளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியே வந்துவிட கார்மேக வளவனும் அவரை தொடர்ந்து வரத் தொடங்கினார். கார்மேக வளவன் ஆச்சாரிய சாணக்கியரிடம், சாணக்கியா, நீ எதற்காக இந்த பணிப்பெண்ணை உயிரோடு விட்டு வைக்கிறாய்? இவள் ராஜசபையில் அத்தனை பேருக்கு முன்னால் சந்திரகுப்தனை கொலை செய்ய முயன்று இருக்கிறாள். அவ்வளவு தைரியம் இருக்கும் இவள் நிச்சயமாக வேறு ஏதேனும் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்க மாட்டாள் என்று என்ன நிச்சயம் என்று கேட்க, அதற்கு ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு பெருமூச்சோடு, இல்லை கார்மேக வளவா, இப்பொழுது இந்த பணிப்பெண்ணை உயிரோடு வைத்தாக வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். இவளது உயிரை விட எனக்கு என்னுடைய ஒற்றனான நன்மாறனின் உயிர் முக்கியம் என்று கூற, ஆச்சாரிய சாணக்கியரின் பேச்சை கார்மேக வளவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவர் சற்று குழப்பமான குரலில், உன்னுடைய ஒற்றன் நன்மாறனா? நீ என்ன கூறுகிறாய் சாணக்கியா? அவனது உயிர் ஆபத்தில் இருக்கிறதா என்று கேட்க, அதை ஏற்றுக்கொள்வது போல் ஆச்சாரிய சாணக்கியரும், கார்மேக வளவா, நீ நினைப்பது போல் இந்த பணிப்பெண் இங்கே தனியாக வரவில்லை. இவளோடு சேர்ந்து இன்னும் சிலரும் இந்த அரண்மனைக்குள் ஊடுருவி இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நாம் இவர்களை கண்டுபிடித்துவிடக் கூடாது என்பதற்காக மிகவும் சாமர்த்தியமாக மறைந்து கொண்டு எப்படியோ எனது ஒற்றனான நன்மாறனையும் சிறைப்பிடித்து மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று கூற, கார்மேக வளவனுக்கு ஆச்சாரிய சாணக்கியர் கூறுவதையெல்லாம் கேட்டு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இவையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் சாணக்கியா என்றவர் கேட்க, ஆச்சாரிய சாணக்கியரோ, எனக்கு நன்றாய் தெரியும் கார்மேக வளவா. இப்பொழுது நன்மாறனைப் போலவே இருக்கும் ஒரு பொய்யான நன்மாறன் தான் இந்த அரண்மனைக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறான். மேலும் அவன்தான் நேற்று என்னை சந்தித்து மணிக்கேதுவை பற்றியும் கூறினான். அப்பொழுது செந்தூரனும் அமைச்சர் சம்புநாதரும் என்னோடு இருந்தாலும் அவர்களாலும் கூட வந்திருக்கும் பொய்யான நன்மாறனை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் பார்த்த முதல் நொடியிலேயே வந்திருப்பது பொய்யான நன்மாறன் தான் என்று எனக்கு புரிந்து போனது. எனவே நிச்சயமாக உண்மையான நன்மாறனை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டுதான் அவன் இவ்வளவு தைரியமாக இங்கே வந்திருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டு விட்டேன் என்று கூற, கார்மேக வளவனால் ஆச்சாரிய சாணக்கியரின் இந்த கூர்மையான அறிவை கண்டு சிறிதும் வியக்காமல் இருக்க முடியவில்லை. என்னால் உன்னுடைய நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை சாணக்கியா. எதிரிகள் அரண்மனைக்குள் நுழைந்து விட்டார்கள் என்பது தெரிந்த பின்னாலும் நீ ஏன் இவ்வளவு பொறுமையாக இருக்கிறாய்? மேலும் இந்த அரண்மனையில் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருப்பது உனது ஒற்றன் இல்லை என்பதும் உனக்கு மிகவும் தெளிவாக தெரிகிறது. அப்படியிருந்தும் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய்? உடனடியாக அந்த பொய்யான ஒற்றனை பிடிக்க வேண்டியதுதானே என்று கேட்க, ஆச்சாரிய சாணக்கியரோ மிகவும் எளிமையாய், அவனை பிடிப்பதன் மூலம் நமக்கு என்ன லாபம் ஏற்பட்டுவிடப் போகிறது கார்மேக வளவா? இந்த பணிப்பெண் எவ்வாறு எந்த உண்மையையும் கூறுவதற்கு தயாராக இல்லையோ அதை போல்தான் அவனும் இருப்பான். நாம் அவனை பிடித்து எவ்வளவு கடுமையாக விசாரித்தாலும் அவன் நிச்சயமாக தன் திட்டத்தை கூறுவான் என்று நீ நம்புகிறாயா என்று கேட்க, கார்மேக வளவனோ இப்பொழுது எரிச்சலாய், அப்படியென்றால் எதற்காக அவனை உயிரோடு விட்டு வைக்க வேண்டும்? அவனை கொன்று விடலாமே என்றார். அதற்கு ஆச்சாரிய சாணக்கியர் கேலியாய்,
அதன் மூலமும் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? இப்பொழுது என் ஒற்றனின் உயிர் இவர்களின் கையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில் அவன் மாட்டிக்கொண்டால் நிச்சயமாக தான் இறப்பதற்கு முன்பு நன்மாறன் உயிரோடு இருக்கக்கூடாது என்றுதான் அவன் நினைப்பான். ஆகவே இது போன்று சிந்திக்காமல் ஒரு வேலையை செய்து எனது ஒற்றனின் உயிரை இழப்பதற்கு நான் தயாராக இல்லை. எனக்கு அவனது உயிர் மிகவும் முக்கியம். அவனைப் போல் ஒரு திறமையான ஒற்றனையும் ஒரு சிறந்த மனிதனையும் நாம் பார்க்கவே முடியாது என்று கூற கார்மேக வளவனோ அதை நம்ப முடியாது. ஒருவேளை இவர்கள் சந்திரகுப்தனை வேறு ஏதேனும் திட்டமிட்டு கொல்லப் போகிறார்கள் என்று தெரிந்தாலும் நீ இவ்வாறுதான் இருக்கப் போகிறாயா என்று கேட்க ஆச்சாரிய சாணக்கியர் அதற்கு புன்னகையோடு, கார்மேக வளவா, சந்திரகுப்தனை கொல்வது ஒன்றும் அவ்வளவு சுலபம் கிடையாது. மேலும் நான் எதற்காக இந்த முடிசூடும் விழாவிற்கான கொண்டாட்டங்களை 3 நாட்கள் முடிவு செய்து அரண்மனையில் இருக்கும் அனைத்து வாயில்களையும் மக்களுக்கு திறந்து வைத்திருக்கிறேன் என்று தெரியுமா என்று கேட்க கார்மேக வளவன் யோசனையாக ஆச்சாரிய சாணக்கியரை பார்த்தார். ஆச்சாரிய சாணக்கியர் தொடர்ந்து, கார்மேக வளவா, நான் இந்த பாரதத்தில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். நம்முடைய எதிரிகள், நண்பர்கள் என்று அனைவருக்கும் இந்த வாய்ப்பு பொதுவானது. யார் வேண்டுமானாலும் இந்த 3 நாட்கள் மகத நாட்டின் அரண்மனைக்கு தாராளமாக வரலாம். இவ்வாறு ஒரு வாய்ப்பை உருவாக்கும் போதுதான் மகத நாட்டின் மக்களுக்கு தங்களுடைய புதிய மன்னர் எப்பேற்பட்ட சூழ்நிலை உருவானாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய திறமை வாய்ந்தவர் என்பது மிகவும் தெளிவாக புரியும். இதன் மூலம் அவர்களுக்கு தங்கள் மன்னரின் மீது இருக்கும் அபிமானமும் அதிகரிக்கும். அத்தோடு நமக்கு ஆதரவாக இருக்கும் நண்பர்களை நாம் எவ்வாறு நம்மோடு தக்க வைத்துக் கொள்கிறோமோ அவர்களின் உதவியோடு நாம் நம்மை எதிர்க்க துணியும் எதிரிகளையும் எளிமையாக அழித்து விடலாம். கூடவே நான் திட்டமிடுவதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை பற்றித்தான். எப்படியாவது நாம் மற்ற மன்னர்களை நமக்கு உறுதுணையாக மாற்ற வேண்டும். கூடவே நமது எதிரிகளும் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூற இதை கேட்டு கார்மேக வளவன் உடனடியாக எதுவும் கூறவில்லை. ஏனெனில் ஆச்சாரிய சாணக்கியரின் கூற்றை வைத்து பார்த்தால் அவருக்கு சிறிது பயமாக இருந்தது. தன்னை நண்பனாகவா இல்லை எதிரியாகவா நினைத்து ஆச்சாரிய சாணக்கியர் இவ்வாறு கூறுகிறார்? ஒருவேளை ஆச்சாரிய சாணக்கியர் இவ்வளவு தீர்க்கமாய் சிந்தித்து தன் எதிரிகளை எல்லாம் மிகவும் சுலபமாக அடையாளம் கண்டுகொள்கிறார் என்றால் தன்னையும் அவர் கண்டுபிடித்து விடுவாரா என்று எண்ணிய கார்மேக வளவன் தன் எண்ணத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு ஒரு புன்னகையோடு கூறினார், இப்பொழுதுதான் எனக்கு உன்னுடைய திட்டம் புரிகிறது சாணக்கியா. நீ திட்டமிட்டுத்தான் உன்னுடைய எதிரிகளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறாய். உன்னுடைய இந்த ஞானத்தை கண்டால் எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. முன்பு நான் பார்த்ததை விட அரசியலில் உன்னுடைய தந்திரங்கள் மிகவும் கூர்மையாக இருந்தாலும் நீ இது போன்ற விஷயங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் நமது எதிரிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம் என்றால் அதை மரணத்தை நாமே அழைத்துக் கொள்வது போல் அர்த்தம். நீ சிறிது தவறு செய்தாலும் பின்பு அதை நினைத்து வருத்தம் கொள்வதை தவிர்த்து உன்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது என்று கூற ஆச்சாரிய சாணக்கியர் அதற்கு எந்த ஒரு பதிலும் கூறவில்லை. ஆனால் கார்மேக வளவனோ ஒரு புது திட்டத்தை தன் மனதிற்குள் உருவாக்க தொடங்கிவிட்டார். மேலும் ஏற்கனவே ஒருபுறம் ஆமாத்தியர் சந்திரகுப்தனை கொல்வதற்காக திட்டம் தீட்டி இருப்பதை தனது ஒற்றனின் மூலம் அறிந்து கொண்டிருந்தவர் இன்னொரு புறம் ஆச்சாரிய சாணக்கியரின் மூலமாய் மணிக்கேதுவும் சந்திரகுப்தனை கொல்ல முயற்சி செய்வதை அறிந்து கொண்டு அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள தொடங்கினார். மீண்டும் அவர் ஆச்சாரிய சாணக்கியரிடம் அனைத்து விஷயங்களையும் தெளிவாக கேட்கவும் தொடங்கினார். சாணக்கியா, நீ சரியாக எப்பொழுது அந்த பொய்யான நன்மாறனை பார்த்தாய்? மேலும் அவன் உன்னிடம் என்ன கூறினான் என்று கேட்க அதற்கு அவர் நிதானமாய், நேற்று இரவுதான் நான் அவனை கண்டேன் கார்மேகா. மேலும் அவன் என்னிடம் வந்து முதலில் முறையிட்ட விஷயம் என்னவென்றால் அவன் காந்தார நாட்டிலிருந்து திரும்பிய பின்னால் யாரோ ஒரு புதிய மர்மமான மனிதன் அவனை தாக்கிவிட்டு தப்பித்துச் சென்றதாக கூறினான். இதை கேட்ட செந்தூரனும் அமைச்சர் சம்புநாதரும் வந்திருப்பது ஆமாத்தியர் அல்லது மன்னர் ஹம்பி நாட்கள் என்று கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத அந்த பொய்யான நன்மாறன் திடீரென்று மணிக்கேதுவை பற்றி எங்களிடம் கூறினான் என்று சொல்ல கார்மேக வளவன் உடனடியாய், ஓ, அப்படியென்றால் அவன் வேண்டுமென்றேதான் அந்த மணிக்கேதுவின் பெயரை உங்களிடம் கூறியிருக்கிறான். மேலும் இன்று ராஜசபையிலும் அந்த பணிப்பெண் சந்திரகுப்தனை தாக்க முயற்சி செய்துவிட்டு அவளும் மணிக்கேதுவின் பெயரை கூறியிருப்பதால் என்னால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது. இவர்களெல்லாம் வேண்டுமென்றேதான் மணிக்கேதுவின் பெயரை மறுபடியும் பயன்படுத்தி அவன் மூலம் இங்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இவ்வாறு செய்தால்தானே மணிக்கேதுவின் ஆட்கள் எந்த நேரமும் தாக்குவதற்கு வரலாம் என்று நாம் ஒரு பயத்தோடு இருக்க முடியும். அப்படியென்றால் அந்த பொய்யான நன்மாறனே சந்திரகுப்தனை வரப்போகும் ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு ஒரு வழியும் கூறியிருப்பானே என்று கேட்க ஆச்சாரிய சாணக்கியர் அவரது கூற்றால் மிகவும் வியப்படைந்து பாராட்டுதலாக கூறினார்.
கார்மேகா, உன்னுடைய கணிப்பு முற்றிலும் சரியானது. நீ கூறியது போலவேதான் அந்த பொய்யான நன்மாரணம் செய்தான். மேலும் அவன் கூறிய தீர்வு என்ன தெரியுமா? இப்பொழுது நாம் சந்திரகுப்தனை அரண்மனையிலிருந்து வெளியே அனுப்பி ஒரு பாதுகாப்பான இடத்தில் மறைத்து வைத்துவிட்டு அவனுடைய இடத்தில் ஒரு பொய்யான சந்திரகுப்தனை இருக்க வைக்க வேண்டுமாம். இதை கேட்டுவிட்டு செந்தூரனே தான் அவ்வாறு செய்வதாக கூறி விவாதிக்க தொடங்கிவிட்டான். ஆனால் நான் அதை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள கிடையாது என்று கூற, இதை கேட்டு கார்மேக வளவன் சிறிது யோசனை செய்துவிட்டு, என்னை மன்னித்து விடு சாணக்கியா, ஆனால் இந்த முறை உனது கணிப்பு தவறாகிவிட்டது என்று கூற, ஆச்சாரிய சாணக்கியர் வியப்பாய், என்ன கூறுகிறாய் கார்மேகா? எனக்கு புரியவில்லையே. என்னுடைய எந்த கணிப்பை பற்றி நீ கூறுகிறாய் என்று கேட்க, அதற்கு கார்மேக வளவன் உறுதியாய், இப்பொழுது வந்திருக்கும் இந்த பொய்யான நன்மாரனோ அல்லது மணிக்கேதுவின் மற்ற வீரர்களோ சந்திரகுப்தனை கொல்வதற்காக இங்கே வரவில்லை. மாறாக வேறு யாரோ ஒருவரை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று கூற, ஆச்சாரிய சாணக்கியர் அதை கேட்டு முற்றிலுமாய் அதிர்ந்து போனார். அவர் வியப்பாய் கார்மேக வளவனை பார்த்து, சந்திரகுப்தனை தவிர்த்து வேறு யாரை அவர்கள் கொல்லப் போகிறார்கள்? மேலும் அதனால் அவர்களுக்கு என்ன லாபம் கிடைத்துவிடப் போகிறது? இப்பொழுது மகத நாட்டில் இருக்கும் மிகவும் முக்கியமான நபர் என்றால் அது சந்திரகுப்தன் தானே என்று கேட்க, அதற்கு யோசனையாய் நோக்கிய கார்மேக வளவன், எனக்கும் அது சரியாக தெரியவில்லை சாணக்கியா. ஆனால் அவர்கள் நிச்சயமாக கொல்ல நினைப்பது சந்திரகுப்தனை கிடையாது, வேறு யாரோ ஒருவரைத்தான். நான் ஏன் இவ்வாறு கூறுகிறேன் என்றால், அவர்கள் சந்திரகுப்தனை கொல்ல வேண்டும் என்றால் பின்பு எதற்காக அவனை அரண்மனையிலிருந்து மறைய வைக்க எண்ணுகிறார்கள்? சந்திரகுப்தனை இங்கிருந்து அனுப்பி வைத்துவிட்டு பொய்யான சந்திரகுப்தனை அவனது இடத்தில் வைப்பதன் மூலம் என்ன நன்மை ஏற்பட்டுவிடப் போகிறது? ஆக அவர்களது எண்ணம் நிச்சயமாக வேறு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். சந்திரகுப்தன் அரண்மனையில் இல்லாத பொழுது நேரத்தை தங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்திக் கொண்டு ஏதோ ஒரு திட்டத்தை செயல்படுத்த எண்ணுகிறார்கள் என்று கூற, ஆச்சாரிய சாணக்கியரும் அவர் கூறியதை பற்றி யோசிக்கத் தொடங்கினார். அப்பொழுதுதான் கார்மேக வளவன் சற்று தயக்கமாய், நான் கூறுவதை தவறாக எடுத்துக் கொள்ளாதே சாணக்கியா. மேலும் மகத நாட்டின் அரசியலுக்குள்ளும் ஆட்சியின் முடிவுகளுக்குள்ளும் தலையிடுவது என்னுடைய உரிமை கிடையாது. இருப்பினும் உன்னுடைய ஒற்றனை மணிக்கேதுவிடமிருந்து காப்பாற்றுவதற்கும் சந்திரகுப்தனை வரப்போகும் ஆபத்திலிருந்து பாதுகாப்பதற்கும் என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறது. உனக்கு வேண்டுமென்றால் நான் அதை உனக்கு தெளிவாக கூறி உதவி செய்கிறேன் என்று சொல்ல, ஆச்சாரிய சாணக்கியர் இப்பொழுது ஆர்வமாய், என்ன திட்டம் அது கார்மேகா என்று கேட்க, கார்மேக வளவனோ ஒரு புன்னகையோடு, இல்லை இல்லை, அதை நான் உனக்கு கூறப்போவது கிடையாது, செயல்படுத்தியே காட்டுகிறேன். முதலில் நீ செந்தூரனையும் அந்த பொய்யான நன்மாரனையும் உடனடியாக உன்னுடைய அறைக்கு அழைத்துவிடு என்று கூற, இதை கேட்ட ஆச்சாரிய சாணக்கியர் மறுபடியும் என்னவோ கேட்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர் உடனடியாக தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள, மேலும் அவருக்கு கார்மேக வளவனின் கூற்றே உண்மையாக இருப்பது போல் தோன்றத் தொடங்கியது. மற்றொரு புறம் மணிக்கேது உண்மையான நன்மாரனின் அறையில் அமர்ந்து தன் ஒற்றனோடு பேசிக் கொண்டிருந்தான். எனக்கு என்னவோ அந்த சாணக்கியர் உன்னுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்வாரா என்று சந்தேகமாக இருக்கிறது. மேலும் சந்திரகுப்தனின் இடத்தில் ஒரு பொய்யான சந்திரகுப்தனை வைப்பதற்கு அவர் ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்பது என்னுடைய கருத்து என்று கூற, அதற்கு அந்த ஒற்றன் மிகவும் உறுதியாய், மன்னா, ஒருவேளை அவர் அதை ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் கூட நிச்சயமாக இளவரசி நந்தினியும் செந்தூரனும் எனது திட்டத்தை செயல்படுத்துவார்கள் என நம்புங்கள் என்று கூற, மணிக்கேது இதை கேட்டு ஆச்சரியமாக, நீ என்ன கூறுகிறாய்? அவர்கள் ஆச்சாரிய சாணக்கியரிடமிருந்து இதை மறைத்து தனிப்பட்ட முறையில் செயல்படுத்துவார்கள் என்கிறாயா என்று கேட்க, அந்த ஒற்றனும் அதற்கு புன்னகையோடு, நீங்கள் எண்ணுவது சரிதான் மன்னா. இப்பொழுது இளவரசி நந்தினியும் செந்தூரனும் சந்திரகுப்தனின் பாதுகாப்பில் மிகுந்த முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறார்கள். ஏற்கனவே தன்மையாவின் பணிப்பெண் சந்திரகுப்தனை இன்று ராஜசபையில் தாக்கிவிட்டதால் நிச்சயமாக எனது திட்டம் வெற்றி பெறும் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது என்று கூறிக்கொண்டிருக்க, திடீரென்று யாரோ அவர்களது அறைக்கதவை தட்டத் தொடங்கினார்கள். இப்பொழுது வந்திருப்பது யார்? ஆச்சாரிய சாணக்கியருக்கு நன்மாரனின் இடத்தில் இருப்பது பொய்யான ஒருவன் என்று தெரிந்துவிட்டதால் இனி அவரது முடிவு என்ன? மேலும் கார்மேக வளவன் எதற்காக ஆச்சாரிய சாணக்கியருக்கு உதவ வேண்டும் என்று எண்ணுகிறார்? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள்.